கவேரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் ஆடெல்லாம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை வியாபாரங்களுக்கு உட்பட்டவை, முதலீடு செய்த வழக்கு பத்திரத்தை கவனமாக பிடிக்கும் அப்படின்னு வரும். ஆமாம், அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு டிஸ்க்ளைமர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த குட் அண்ட் பேட் அண்ட் அக்லி அப்படின்ட்டு நம்ம கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு குட் ஸ்டோரி சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா? அது ஃபேண்டாஸ்டிக், கரெக்ட். நல்ல க்ரோ ஆகிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்தியாவில் 3.8 கோடியிலிருந்து 5.3 கோடியை அதிகரிச்சிருக்கு. அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கீழே வர்றவங்க, எஸ்ஐபி பிளானுக்குள்ளே வர்றவங்க 3.8லேருந்து 5.3. இட்ஸ் அ ட்ரெமெண்டஸ் க்ரோத். அதே சமயத்தில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 32.3 லேக்ஸ்லேருந்து 37.5 லேக்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா அதுவும் ட்ரெமெண்டஸ். இதனால தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஃப்ஐஐஸ் வித்ரா பண்ணுறாங்களா, வித்ரா பண்ணி போகட்டும், எங்களுக்கு வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதனால 1.7 lakh crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2 வருஷம் சேர்ந்து. இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் ஆக்சுவலி. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அவேர்னஸ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நாட் ஓன்லி இந்த மெட்ரோஸில் தான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா Tier 2, Tier 3, ஈவன் ஸ்மால் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் கூட பார்த்திங்கன்னா இந்த நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியா பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஆன் திஸ். ஓகே, அதனால் வந்து நாலேஜ் வந்து நிறைய வர தெரிஞ்ச பீப்புள் வந்து அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆக டெஃபினட்டாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க த்ரூ மியூச்சுவல் ஃபண்டு. யார் யாருக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து சரி மியூச்சுவல் ஃபண்டு ரூட்டாவது அட்லீஸ்ட் போட்டுட்டு அப்புறமேல வந்து நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு அப்புறம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து அதுவும் ஒரு காரணம், அது ஒரு காரணம் டெஃபினட்டாக. ஓகே சார். அடுத்த குட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, டாட்டாவுக்கும் அதானிக்கும் கடுமையான ஒரு போட்டி. அது அதானி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதானி பவர் எக்கச்சக்கமாக வந்து அப்படி ஜம்ப் ஆகி குதிச்சு மேலே போயிட்டு இருக்குது. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி இந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக அந்த கம்பெனி ஏறுது, ஆனால் பெரிய அளவில் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இல்லையே அப்படிங்கிறதையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா கடந்த 2020 மார்ச்சில் அதானி பவருடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 25 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தோம்னு வச்சுங்களேன், 2022 ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது. 210, 215 அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. டாடா பவர் ஹாட் ஸ்டாக். ஆமாம், டாடா பவரும் வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பவர் செக்டரில் இருக்கீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இந்த க்ரோத்துங்கிறது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்? இல்லை, எவ்வளோ நாள் நீடிக்கும்னு சொல்கிறதுக்கு ரொம்ப டஃப்பு. ஓகே, பட் வந்து டாடா பவர் அண்டு அதானி பவர் நமக்கு எப்பொழுதுமே அவரை கம்பேர் பண்ணுறது அதுதான் நமக்கு பிடிக்கும். அதானி எடுத்து முகேஷோட கம்பேர் பண்ணுவோம், இல்லைடா அதானி எடுத்து டாடா பவரோட கம்பேர் பண்ணுவோம். ரெண்டும் எப்பொழுதும் யாராவது ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பெட்டர் வே ஆஃப் எவாலுவேட்டிங் கம்பெனிஸ் அப்படின்னு நினைக்கிறது உண்டு நம்ம. ஸோ இப்போ வந்து டாடா பவர் அண்ட் அதானி பவர். அதானி பவர் நீங்கள் சொல்லிட்டீங்க 2020 பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 10x வரைக்கும் வந்திருக்கு. டாடா பவருக்கு கொஞ்சம் சாலிட் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு நினப்பு இருக்குது, அது திங்கிங் இருக்குது. ஸோ டாடா பவர் வந்து இட்ஸ் கோட்டிங் அபவுட் 270, 280 அந்த மாதிரி இது இருக்குது. பட் வந்து அவங்களுடைய க்ரோத்து இஸ் பிகாஸ் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரினியூவல் பவர்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அவங்களுடைய ரினியூவல் பவர் அசட்ஸ் லைக் சோலார் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தென் வந்து நியர்லி 30% அவங்களுடைய டோட்டல் பவர் இது கெப்பாசிட்டியில் ரினியூவல் பவர் வந்து 30% இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இதனால் வந்து அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் டாட்டா வந்து நிறைய ஏரியாவில் இருக்காங்க. சரி, நாட் ஒன்லி ஃபஸ்ட்டு வந்து கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்டில், அதுதான் அவங்களுடைய மேஜர் போர்ட்ஃபோலியோ. டிரான்ஸ்மிஷன்லேயும் இருக்காங்க, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவரில் இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்னா டெல்லி அண்டு மும்பை ரெண்டுமே அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இப்போ ரீசெண்டாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் விங் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. ஸோ இன் அடிஷன் டு தட் தான் இந்த சோலார்லேயே வெஞ்சரில் என்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னா, சவுதி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு இஸ் இன்ட்ரெஸ்டட்
டு இன்வெஸ்ட் இன் டாடா பவரோட ரினியூவபிள் விங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. அதுதான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அண்டு எப்போ கன்க்ளூட் ஆகும்னு தெரியல. பட் வந்து இஃப் இட் மெட்டீரியலைசஸ் டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஃபார் டாடா பவர். அண்ட் அதானி பவரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் வந்து தே பப்ளிஷ்ட் அ குட் ரிசல்ட். அண்டு ஆனால் அவங்க பிளட்ஜிங் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலாக பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. 20% ஆஃப் தர் ஈக்விட்டி வந்து தே பிளட்ஜ்ட் அண்ட் அவைல்ட் அபவுட் 40,000 crores லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ பட் நார்மலி இந்த பிளட்ஜிங்கை அலோன் வச்சு பார்த்தோம்னா அதானி வந்து ஒரு செகண்ட் கம்பெனின்னு தான் சொல்லணும் கம்பேர்ட் டு டாடா பவர். அண்டு ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். டாடா பவர் அதானி பவரான்னு பார்த்தா டாடா பவர் ஸ்லைட்லி ஒரு பெட்டர் எட்ஜ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே இப்போ பார்த்தது எல்லாமே குட் ஸ்டோரி தான். நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் இறங்கி பார்க்குறோன்னா லைட்டாக வந்து இது பேட் ஸ்டோரின்ற மாதிரி இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து 7.8% அப்படின்னு. சிபிஐக்கு வரீங்களா? ஆமாம், சிபிஐக்கு வரேன். அது சிபிஐனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இல்லைங்க, இது வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, அதான் யாட் ஸ்டிக். அதை வச்சு தான் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஆர்பிஐ. அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதை பேஸ் பண்ணி தான் என்னென்ன பேராமீட்டரில் சார் இது வந்து எடுப்பாங்க? சரி, சிபிஐ 2 விதமாக இண்டெக்ஸ் இருக்குது. எப்படி விலைவாசி ஏற்றம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஒன்று வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து ரிட்டைல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஆர் மோஸ்ட்லி இட் வில் பி கால்டு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் ஒரு மேனுஃபேக்சரரு அப்படியே பல்காக ஒருத்தட்ட விற்கிறாரு, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விற்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஆனால் அது வந்து அவ்வளோ ரிலவெண்ட் கிடையாது நம்ம கன்சியூமருக்கு. ஏன்னா என் கன்சியூமர் நானே, நீங்கள், இவங்க தான் என் கன்சியூமர். இவர் என்ன பேமெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பார்க்குறது தான் ரியல் மெஷர் ஆஃப் இன்ஃப்ளேஷனாக இருக்கும். அதனால அந்த இதுக்கு தான் சிபிஐன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அண்டு நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த மந்த், தட் இஸ் மார்ச் மந்தோட இது வந்து இப்போ டேட்டா வெளியே வந்திருக்கு. இப்போ வந்து 6.95 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மந்த்து பிப்ரவரி டேட்டா பார்த்தீங்கன்னா 6.07 தான் இருந்தது. ஆனால் இந்த 2 மாதமும் ஆர்பிஐ சொன்ன பேண்ட்வித்து பாருங்கள், அதுக்கு மேலே போயிடுச்சு. ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா 4% ±2% சொல்லியிருந்தாங்க இன்ஃப்ளேஷன். அதுக்கு மேலே இருந்தால் தே வில் ஸ்டார்ட் ஆக்டிங் அப்படின்ட்டு டு இன்க்ரீஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட். அது ஏன்னா அது ஒரு டூல். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறனால இல்லாட்ட டிக்ரீஸ் பண்ணுறனால மணி சப்ளை குறைப்பாங்க இல்லாட்ட ஏற்றுவாங்க. அது மூலமாக அவங்க இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த இது. அதனால் இது வந்து இந்த டேட்டா வந்து எசென்ஷியல் ஃபார் ஆர்பிஐ டு கன்சிடர் இன்ஃப்ளேஷன். ஆனால் லாஸ்ட்டு ஆர்பிஐயோட மீட்டிங் எண்டில் வந்து ரெப்போ ரேட்டு அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை அவங்க மாற்றலை, அதே மாதிரி தான் வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. ஆனால் அந்த பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னா, என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணி அதில் வந்து சைலண்ட்டாக வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 3.35லேருந்து 3.75 ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் எந்தெந்த பேங்க் வச்சுருக்காங்களோ அவங்க ஆர்பிஐயில் கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 3.75% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது வந்து வித்தவுட் எனி கொலாட்ரல். ஆனால் ரிவர்ஸ் ரெப்போவில் போனீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் இது வேணும், கொலாட்ரல் இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஸோ ஆர்பிஐ ஹேஸ் டு கிவ் த பாண்ட் டு த டெபாசிட்டிங் பேங்க். அதுக்கு 3.35% தான் கிடைக்கும். ஆனால் இந்த டெபாசிட் ஃபெசிலிட்டி, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணால் எந்த வித செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை, பாண்டு இஷ்யூ பண்ண வேண்டியதில்லை, கவர்மெண்ட் பாண்டை. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் கொலாட்ரல் இல்லாத பேங்க் டெபாசிட் வித் ஆர்பிஐ. இதுக்கு 3.75. இந்த இது மூலமாகவும் இவங்க வந்து இந்த மணி சப்ளையை கட்டைல் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மணி சப்ளை குறைய குறைய சான்சஸ் வந்து இன்ஃப்ளேஷன் குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
ஸோ இது இன்டைரக்ட் வே ஆஃப் டூயிங் இட். இப்போ கம்மிங் டு த இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் என்னென்ன கம்போனண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபுட் ஐட்டம், தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன காஸ்ட்டு, இதெல்லாம் என்ன தெரியுமா ப்ரீவியஸ் மந்தோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்குன்னு பார்ப்பாங்க. மெயினாக வந்து ஃபுட் ஐட்டம் தான். ஆனால் அந்த ஃபுட்டு ஐட்டத்தில் மட்டும் இன்ஃப்ளேஷன் பிப்ரவரி மாதத்தை கம்பேர் பண்ணால் மார்ச்சில் 7.8% மேலே ஏறி இருக்குது. நேச்சுரலி ஃபுட் ஐட்டம் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஹிட் ஆகும். இப்போ ஃபியூவல் ப்ரைஸ் ரைஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஹிட் ஆக போகிறது ஃபுட்டு தான். டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து எங்கே போய் முடியும்னா அந்த ஃபுட்டில் தான் முடியும். அஃப்கோர்ஸ் அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துப்பாங்கன்னா ஃபுட் ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரைஸஸ் என்ன இருக்குது, தென் மெடிக்கல் கேர், எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அதில் வந்து எப்படி ப்ரைஸஸ் இருக்குது ப்ரீவியஸ் மந்த்து கம்பேர் பண்ணால் இந்த தடவை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இது வந்து கன்சியூமர் எண்ட் வாங்குகிற இடத்துல என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுதான் முக்கியமானது. நாட் ஓன்லி ஒன் பிளேஸு, த்ரூஅவுட் இந்தியா மெனி சிட்டிஸில் ஸ்மால் டவுன்ஸ்லையும் எடுத்து அதோட ஆவரேஜ் எடுத்து பார்ப்பாங்க. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேட் ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று வந்து ஆயில் ப்ரைஸுங்கிறது கடுமையாகிடுச்சு. ஸோ இப்போ என்ன தேவைன்னா இந்தியா கிட்ட ஓரளவுக்கு வந்து ஆயில் ரிசர்வ் இருக்குது. இதே மாதிரி பல வெளிநாடுகளில் நம்ம வந்து நம்மக்கிட்ட ரொம்ப இல்லை, ஒன்றுமே இல்லை. க்ளோஸ் 85% தேவை ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுறோம். ஆமாம், இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு எந்த நாடுகளில் வந்து ஹையஸ்ட் ஆயில் ரிசர்வ் இருக்குது அப்படின்னு ஒரு டேட்டா நம்ம செக் பண்ணோம்னா வரிசையாக வருது. ஆச்சரியமாக இருக்குது, இந்த நாட்டில் ஏன் அவ்வளோ ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தா வெனிசுலாவில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சவுதி அரேபியா, அமெரிக்காவில் நிறைய ஆயில் ரிசர்வ் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க டாப் 8 இல்லை, ரிசர்வ் டாப் 8 அமெரிக்கா இல்லை. வெனிசுலா, சவுதி அரேபியா, கனடா, ஈரான், ஈராக், ரஷ்யா, குவைத், UAE போயிட்டுருக்கு 8 லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தோன்னா. ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும்? ஆயில் ரிசர்வ் அதிகமாக வெனிசுலா கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயில் ப்ரைஸுங்கிறது கம்மி ஆகணும். இப்போ 2 கண்ட்ரி வெனிசுலா அண்ட் ஈரான், அதில் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் சாங்ஷன்ஸ் போட்டு அங்கேருந்து ஒன்றுமே விற்க விடாமல் பண்ணிட்டாங்க. இப்போ ரஷ்யா வந்து அமெரிக்கன் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸை பேன் பண்ணியிருக்காங்க, லிமிட்டட் எக்ஸ்டெண்ட்டாக, ஃபுல்லாக இல்லை. அண்டு அவங்ககிட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வாங்குறது ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி. அண்டு பட் ஆனால் யூரோப் வந்து தே கேனாட் லிவ் வித்தவுட் ரஷ்யன் கேஸ். அதனால் அவங்ககிட்ட தான் எனர்ஜி இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இப்போ என்ன மூவ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ். வெனிசுலாவும் ஈரானையும் திருப்பியும் வேர்ல்டு சப்ளை லிஸ்ட்டில் கொண்டாடணும்னு அமெரிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்துச்சுன்னா டெஃபினட்டாக ஆயில் ப்ரைஸ் குறையும். டெஃபினட்டாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வித்தின் ஃபியூ மந்த்ஸில் டெஃபினட்டாக ஆயில் ப்ரைஸ் குறையும், சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வந்து அப்படி பண்ணல அப்படின்னா ஈவன் அமெரிக்காவில் கூட ரிசெஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹையர் ப்ரைஸ் வந்து ஆயில் போக போக இட் இஸ் a setback for all the economies. அப்போ அது சைமல்டேனியஸில் யுக்ரைன் அண்ட் ரஷ்யன் வார் போயிட்டுருக்கு. அதனால டு இன்க்ரீஸ் சப்ளை இந்த 2 கண்ட்ரி உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் உள்ளே வந்தால் டெஃபினட்டாக வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே சார். அமெரிக்கா எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து உள்ளே கூப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்களா? அந்த கேள்வி கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. இது வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி, அப்போ தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். பட் ஆனால் இட்ஸ் வெரி சிம்பிள். ஆனால் ரொட்டீனாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, கம்மிங் டு த கொஸ்டின் என்னென்னு கேட்கலாம். இப்போ வந்து ஒரு கம்பெனி, இட்ஸ் அ லிஸ்டட் கம்பெனி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த கம்பெனி தே வாண்டட் டு பை எல்லா ஷேர்ஸும், பப்ளிக் இருக்க அத்தனை ஷேரும் வாங்கணும்னு பார்க்குறாங்க. இன்க்ளூடிங் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருந்தாலும் பப்ளிக் எல்லாத்தையும் வாங்கினாங்க. அதுக்கு என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க? ஒரு 3 ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பைபேக். செகண்ட் ஆப்ஷன் சே பேங்க்ரப்சி. தேர்ட் ஆப்ஷன் டீலிஸ்டிங். One of them you can choose. ஓகே, ஒரு கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி வந்து தங்களுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக திருப்பி வாங்கிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பேர், அதுக்கு என்ன டேர்ம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது டேர்ம்.
நேற்று வந்து ஷேர் மார்க்கெட் இந்த கம்பெனி எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டர் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருந்தார் சார். அதுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆன்சர் இஸ் செபி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். இன்றைக்கி கேட்ட கேள்விக்கும் நீங்கள் வந்து இமீடியட்டாக பதில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து காசு பணம் அப்படிங்கிற டெலகிராம் லிங்க்கில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் போட்டுருக்கீங்க. அதை தாண்டி வந்து உள்ளே வந்து போடுங்க. இந்த கொஸ்டினும் டெலகிராமில் டெலகிராமில் இருக்கும். இதில் வந்து போடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.